செய்திக்கு வேத ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். முனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற முனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மாயின் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற விசாலமான அவர்கள் சொல்லிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரத்திற்காகவே, ஸ்தோத்திரத்திற்காகவே தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரமானவரே, இந்த நாட்களுக்காக தகப்பனே, ஸ்தோத்திரமானவரே, ஆதியாகமம் தகப்பனை ஸ்தோத்திரத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமானவரே, ஆதியாகமம் தகப்பனை ஸ்தோத்திரமானவரே, ஆண்டவரே, இந்த நாள் தகப்பனை வசந்த மூலமாக நீங்களோட பேசணும் இடைப்படுறதுக்காகவே அப்பா தகப்பனை ஸ்தோத்திரத்திற்காகவே வேதவசத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்வதற்காக தகப்பனை கண்களுக்கு திறந்திருக்கிறாச்சு. அப்பா நீங்களோட பேச விரும்பியாச்சு எல்லாத்துக்கும் கனமையுமே அவங்க செலுத்துகிறோம். இப்போ ஜீவன் நல்லது. ஆமென். இப்போ பாருங்க, நான் வாசித்திருக்கிற திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலில்லா ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடியே அறுப்புண்டு போவான் என்றார். இப்போ பாருங்க, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆபிரகாமோடு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். ஏன் இந்த உடன்படிக்கை பண்ண சொல்றாரு? ஏன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு? நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய சந்ததி. ஆகவே உன்னிடத்தில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணிடணும். சரி, அப்படி பண்ணாமல் இருக்கிற ஆத்மா என்ன செய்யணுமாமா? உன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார். இது எங்கே காரியத்தை எங்கே வாசிக்கிறோம்? இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எப்படி விருத்த சேதனம் பண்ணலைன்னா, இந்த அடையாளத்தை நீ போடலைனா, இந்த அடையாளத்தை நீ செய்யலைனா என் ஜனத்தில் நீ இல்லாமல் அறுப்புண்டு போவாய். இங்கே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இது பாருங்க, பின் நாட்களில் பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கையை இப்படியாக பண்ணினார். இப்படி ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ பாருங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வாசம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் விற்கவும் வாங்கவும் கூடாத, கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞான விளங்கவும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். இந்த நாமத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அதனுடைய இலக்கம் 666. இப்ப பாருங்க, அந்தி கிறிஸ்து பிசாசானவன், பிசாசின் ஆவியை கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்து கடைசி நாட்களிலே அவன் ஒரு உடன்படிக்கையை மக்களோடு ஏற்படுத்த போகிறான்.
அது என்ன உடன்படிக்கை? நீ இப்படியாப்பட்ட ஒரு முத்திரையை நீ நெத்தியிலாவது வலது கையிலாவது பொறித்து இருக்க வேண்டும். அப்படி பொறுத்தனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்படி அந்த அதில் முன்பக்கம் வந்துருங்க. 15 வாசி. மேலும் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன செய்யணும்? இந்த முத்திரையும் தரித்திருக்கணும். அந்த மிருகத்தையும் என்ன செய்யணும்? அந்த மிருகத்தை என்ன செய்யணும்? வணங்கணும். வணங்கணும்னா என்ன ஆகும்? கொலை செய்யணும். இப்போ அங்கே அந்த ஆண்டவர் ஆபிரகாமோட என்ன உடன்படிக்கை பண்ணினாரு? என்னோட உடன்படிக்கை இந்த விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணாத எந்த ஆண் பிள்ளையும் உன்னுடைய சந்ததியில் இராதபடிக்கு கொலை செய்யப்படணும் அப்படின்னு அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுவோம். இது தேவன் மனுஷனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இங்கே பாருங்க, பிசாசின் ஆவியை கொண்டிருக்கிற ஒரு மிருகம். மிருகம்னா என்னது? ஒரு மிருகம்னா என்னது? அப்ப நீங்க அநேக காரியங்களை இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ளாமலே நீங்க இருக்கீங்க. மிருகம் என்பது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. மிருகம் என்று சொல்லிட்டாலே ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய ராஜான அந்த முத்திரையை கொண்டு வருகிறான். இப்ப நம்ம இந்திய தேசத்தினுடைய விலங்கு என்னன்னு தெரியுமா? மிருகம் என்னன்னு தெரியுமா? என்ன முடிக்கு ஒருத்தர் தெரியலையோ? சரி, இப்படி கேட்டா தெரியுமோ? தேசிய விலங்கு என்னது? புலி. அப்ப ஒரு மிருகம் தானே. தேசிய பறவை மயில். அப்ப இப்படி ஒவ்வொரு தேசத்துக்குமே ஒரு மிருகம் இருக்கிறது. அங்க தேசத்தினுடைய தேசிய மிருகம். சீதாவுக்கு என்னன்னு தெரியுமா? டிராகன். டிராகன்னா எப்படி இருக்கும்? டிராகன் பாம்புங்கிறது கால் இருக்காது, டிராகனுக்கு கால் இருக்கும். அப்படின்னா அந்த டிராகன் எப்படி இருக்கும் அப்படின்னா உடும்பு மாதிரி பெருசா. உடும்புங்கிறது சின்னது, டிராகனுங்கிறது பெருசு. அந்த தேசத்தினுடைய சரி, ரஷ்ய தேசத்தினுடைய மிருகம் இப்படி ஒவ்வொரு கரடி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு மிருகம் இருக்கிறது. இந்திய தேசத்துடைய தேசிய மரம் எது? ஆலமரம். இப்படி ஒவ்வொரு தேசத்துக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த மிருகம் என்பது உண்மையான மிருகம் அல்ல. அது ஒரு ராஜா, ஒரு தேசத்தினுடைய ராஜா. அந்த ராஜா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்கள் 11 இருந்து வாசிங்க. 13, 11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புடையதா இருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. இல்ல பாருங்க, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதா இருந்தது. அது என்ன 2 கொம்புகள் உடையதுன்னா? அந்த மிருகம் 2 கொம்புனா என்னது? 2 ராஜாக்கள் அப்படின்னு சொல்றத காட்டிலும் அந்த மிருகத்துக்கு 2 கொம்பு இருந்துச்சு ஆட்டுக்குட்டியை போல. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இப்போ ஆட்டுக்குட்டிக்கு பலன் எதில் இருக்கும்? கொம்புல தான் இருக்கும். அப்போ இந்த மிருகத்துக்கு 2 கொம்பு இருந்துச்சான்.
அப்படி இந்த 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 2 பலன் என்னது, 2 அதிகாரம் என்னது? இப்படி வரப்போற ஒரு ராஜாவுக்கு 2 அதிகாரம் இருக்குது, 2 பலன் இருக்குது. அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, உலகத்துல அநேக நாடுகள் உண்டு, அநேக நாடுகள் உண்டு. நம்ம இந்திய நாட்டுக்கு ஒருத்தர் பிரதமரா இருக்கிறார், அதிபரா பிரதமரா இருக்கிறார். ரஷ்ய தேசத்துக்கு ஒரு அதிபராக ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? ரஷ்ய தேசத்துக்கு இருக்கிறவர் பேர் என்ன? புதின். அமெரிக்க தேசத்துக்கு இருக்கிறவர் ட்ரம்ப். இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் இவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஒரே அதிகாரம் தான். இவங்களுக்கு இருக்கிறது அதிபர்னா அதிபர் இருக்கிற அதிகாரம் மட்டும்தான். உலகத்தில் ஒரு சிறிய தேசத்துக்கு உள்ள ஒரு மனிதனுக்கு மட்டும் 2 அதிகாரம் இருக்குது. அது என்ன தேசம் தெரியுமா உங்களுக்கு? இத்தாலி தேசம் சொல்ல முடியாது, வேற. இத்தாலி தேசம் வேறு. வாட்டிகன் அப்படிங்கிற ஒரு குட்டி நாடு இருக்குது. வாட்டிகன்கிற ஒரு குட்டி நாடு இருக்குது. இந்த குட்டி நாட்டில் போய் இத்தாலி தேசம் தலையிட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு 2 அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்கு? அவர் அந்த தேசம், அந்த நாட்டினுடைய அதிபரும் அவர் தான். ஒரு கிறிஸ்தவ சபைக்கு தலைவரும் அவர் தான். இந்த மாதிரி 2 அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுமானத்தின்படி அதை நம்ம சொல்லலாம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதற்கு முன்பாக நடப்பித்தது. சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் நடப்பித்தது. பாருங்க, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இப்ப பாருங்க, இதெல்லாம் நடக்க போகிறது, சீக்கிரமாக நடக்க போகிறது. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு நபர் தன்னுடைய துணையை இழந்து விட்டார். தன்னுடைய துணையை இழந்து விட்டார். சிறிது நாட்கள் தனிமையாக வாழ்ந்தார். இப்பொழுது அவருக்கு துணை தேவைப்படுகிறது. துணை தேவைப்படுறா யாரை போய் கல்யாணம் பண்ணுறாரு தெரியுமா? யாரை கல்யாணம் பண்ணிக்கிறார்? ரோபோவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ரோபோவை கல்யாணம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி காலையில். அப்போ இந்த வருகிற நாட்கள், அப்போ இந்த ரோபோவை கல்யாணம் பண்ணால் அந்த ரோபோ தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அந்த ரோபோவை தானே செய்யணும். அது செய்து கொடுக்கும். அப்போ பேசும்ல, இப்போ நீ செய்ய போகிற அந்த கொள்ளாத ஆவியை கொண்டிருக்கிற இந்த ராஜ்யங்கள் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறது. அது சீக்கிரம் நடந்தேற போகிறது. இதில் நிறைய நமக்கு விளங்காத காரியங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக படிக்கிறோம். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நடந்திருக்கா, நடந்து கொண்டிருக்கா, நடக்க போதா, ஒன்றும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இதெல்லாம் சீக்கிரமாக நடக்க போகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்று ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். இப்போ வருகிற நாட்களில், இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் மனுஷரோடு உடன்படிக்கை பண்ண போகிறேன். அதுதான் அந்த முத்திரை. நீங்கள் இந்த முத்திரையை வாங்கினாத்தான், முத்திரையை வாங்கினாதான் இந்த பூமியில் இருக்க மனுஷன் அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டாத்தான் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளை வாங்கவும் முடியும்,
விற்கவும் முடியும். நீ வாங்கவும் முடியலன்னா, விற்க முடியலன்னா, நீ உன்னை விளைவிச்ச பொருளை விற்கவும் முடியாது, உனக்கு தேவையானது நீ வாங்கவும் முடியாது. அப்படின்னா நீங்கள் நம்ம நினைக்கிறது போல் அது ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது. நீங்கள் முத்திரையை தரிச்சுக்கிட்டா போதும். முத்திரையை நீங்கள் தரிச்சுக்கிட்டா போய் கடையில் நின்னா போதும். நீங்கள் கடையில் போய் துணி வாங்குறீங்க, அந்த துணியினுடைய ரேட்டை எப்படி பார்க்குறாங்க? துணியினுடைய ரேட்டை எப்படி பார்க்குறாங்க? எவ்வளோ நேரத்தில்? ஒரு செகண்ட் தான். அந்த லேசர் வழியாக அந்த ஸ்டிக்கர் மேலே அடித்தோன்னே அதோட விலை கம்ப்யூட்டர் சொல்லிடும். இப்போ நீங்கள் அங்கே போய் நின்னோன்னே அந்த முத்திரையை உங்கள் முதுகில் பிரிச்சுருந்தா எப்படி பார்க்குறது? லேசர் வழியாக ஒரு சட்டையை காட்டணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்? எங்கே ஓட்டுறேன்? நெத்தியில். நீங்கள் அங்கே கடையில் போய் நின்னாலும் லேசர் வழியாக அந்த அந்த இதை அப்படி இது பண்ணால் போதும். முத்திரை இருக்காலே நாங்கள் சொல்லிடுறோம். இருந்தால் விற்கலாம், இல்லைன்னாங்க விற்கவும் முடியாது, வாங்க முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமெல்லாம் இதெல்லாம் நடைமுறைக்கு வருமான உலகம் யோசித்து கொண்டு இருக்குது. வரும், சீக்கிரமே வரப்போகிறது. ஒன்று நெத்தி, இல்லைன்னா வலது கை. வலது கையை கொண்டு இப்படி காமிச்சா போதும். இதுக்கு முன்னாடி காமிச்சா போதும். காலை கொண்டு காமிக்க முடியுமா? எல்லாமே திட்டத்தோடு தான் நடைபெறுகிறது. ஆனால் பாருங்கள், இந்த முத்திரையை யாராலும் எனக்கு நான் போட்டுக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? போட்டுக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? முதலாக போய் நிற்குவாங்க. முதலாக போய் நிற்குவாங்க. ஆனால் அந்த நாட்களே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் என்று வேதவசனம் தொடர்ந்து சொல்லப்பட்டாலும் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுது? இதிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்றும் எழுதியிருக்கிறது. அது என்ன பரிசுத்தவான்களை சொல்லுது? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களை சொல்லுதா, அல்லது அதுக்கு மேலே இருக்க போகிற பரிசுத்தவான்களை சொல்லுதான்னு ஒன்றும் நமக்கு அது குழப்பமாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நல்லபடியாக இருக்கிற சமாதானமும் சௌக்கியமாக இருக்கிற இந்த நாட்களிலே தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த கொடுமையான நாட்களில் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பேர் கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை தெரியுமா? வருகைகள் எடுத்துக்கொள்ளனா பரவாயில்ல, நான் முத்திரையை பெறாமல் இருந்து நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த சமாதானமும் சைக்கியமும் இருக்கிற இந்த நாட்களிலே நீ தேவனை ஏற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கையை ஏசப்பா பண்ணுறாங்க. என்ன உடன்படிக்கை? என்ன முத்திரை? என்ன உடன்படிக்கை? வாசியுங்கள். எபேசியர் 4:28. எபேசியர் 4:28. திருடுகிறவர்கள் இனி திருடாமல் குறை உள்ளவர்களுக்கு கரெக்டாக வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளில் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவுள். அடுத்த வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று சொல்ற சாலமோனி வாசிப்பார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப நம்ம ஒரு முத்திரையை பெற்று இருக்கிறோம் தெரியுமா? என்ன முத்திரையை பெற்றிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன முத்திரையை பெற்றிருக்கணும்? பரிசுத்த ஆவி முத்திரையை நம்ம பெற்றிருக்கிறோம்.
நீங்கள் பரிசுத்த ஆவி முத்திரையை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசிட்டா அது ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோங்கிறது அடையாளமாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவை நம்ம பெற்றிருந்தால் அந்நிய பாஷை பேசினாலும் பேசாவிட்டாலும் நீங்கள் உண்மையாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா 29 வசனத்தை வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நீங்கள் உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தால் அவங்க வாயிலிருந்து என்ன புறப்படக்கூடாது? கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள். நீங்க இந்த உலகம் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு உலகத்தார் மத்தியில தப்பி தவறி நீங்க ஒரு கெட்ட வார்த்தையை பேசினா அடுத்த நிமிஷமே உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? நீ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சபையை பற்றும் சபையினுடைய ஒழுங்குமுறைகளை குறித்தும் இந்த உலகம் அறியவில்லை என்று நீங்க நினைக்காதீங்க. அதுக்கு தெரியும். நீங்க கெட்ட வார்த்தையோ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையோ நீங்கள் இந்த உலக மக்கள் முன்னால செஞ்சா உடனே அவங்க சொல்ற காரியம், நீ சபைக்கு போறன்னு சொல்ற நீயே கெட்ட வார்த்தை எப்படி பேசலாம்? சரி, அப்படி பெற்றிருக்கிற அப்படி முத்திரையை பெற்று நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா நீங்க பெற்றிருக்க முத்திரை என்ன ஆகுமா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை அப்ப தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி துக்கப்பட்டா என்ன ஆகும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையோ கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்திகளையோ நீங்கள் செய்து சாட்சி கேடாய் வாழ்ந்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்கள் காணப்பட்டா அவரை துக்கப்படுத்தினால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணுவார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிங்கள். ஆகவே நாம் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் மற்றவர்களை என்ன செய்யறதா இருக்கணும்? பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணும். அடுத்த வார்த்தையை வாசிங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை மறந்து விடார்கள். அந்த முத்திரை எதுக்காக போடப்பட்டிருக்குதா? மீட்கப்படுவதற்காக. இப்ப தேவ எக்காலம் வானத்திலே தொனிக்கும் போது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? பரிசுத்தவான்கள். யாரு? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்போ இந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற கர்த்தருக்குள்ள உண்மையாய் உத்தமமாய் இருக்கிற மனுஷனும் மனுஷியும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பாருங்க, ஒரு காரியத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1:22 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:22 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:22 வாசிங்க. அவர் நம்மை முத்திரித்து என்னத்த முத்திரை போட்டு அவர் நம்மை முத்திரை போட்டு நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு முத்திரை என்ன? நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நமக்கு முத்திரை என்ன? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எப்படி முயற்சி செய்யணும்? எப்படி முயற்சி செய்யணும்? நீங்கள் உங்கள் வீடுகளிலே, உங்கள் அறை வீட்டிலே, நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது அல்லது நீங்கள் விடுமுறையில் இருக்கிற பொழுது நீங்கள் உங்கள் அறை வீட்டை கூட்டிக் கொண்டு உங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக பிரத்யேகமாக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அன்னைக்கு வேறு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க கூடாது. நீங்கள் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக மட்டும் நீங்கள் ஜெபியுங்கள். அந்த முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மீட்கப்படும் நாளுக்கு என்று அந்த முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வாசியுங்கள். எசேக்கியேல் 9:4 வாசிங்கள. எசேக்கியேல் 9:4 வாசி. அங்க ஒரு முத்திரையை போட சொல்றாரு. இதோ 9:4. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு. இப்ப இங்க ஒரு அடையாளத்தை போட சொல்றாரு. யாருக்கு? இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்கு, அநியாயத்துக்கு, அதற்காக முழங்கால் படிட்டு செபிக்கிற, பெருமூச்சு விடுகிற மனுஷரின் நெத்திகளிலே முத்திரை போடு. அப்போ ஒரு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, ஊழியக்காரன் இந்த உலகத்தில் நடக்கிற இந்த அக்கிரமங்களுக்காக, இந்த அக்கிரமம் நீங்க வேண்டும், தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசத்தினுடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பெருமூச்சு விடுகிற மனிதர்கள் நெத்தியிலே ஆண்டவர் ஒரு முத்திரையை போடுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, தேசத்தில் நடக்கிற, சபையில் நடக்கிற, சபை மக்களுக்குள்ளே நடக்கிற அருவருப்பு, அக்கிரமம் இது நீங்க வேண்டும் என்று யாரும் பெருமூச்சு விட்டு அழுவது இல்லை. சபையிலே நடக்குது, யாரும் பெருமூச்சு விட்டு அழுகிறது இல்லை. ஏன்னா இவன் அப்படியாப்பட்ட ஆளவே எதிர்பார்க்கிறேன். அப்படியாப்பட்ட ஆளெல்லாம் அவங்க ஓடி சேர்ந்து ஒன்று சேர்ந்துக்கிறான். போய் நீ எப்படி வேணாலும் இரு, சபைக்கு வந்தா போதும், காணிக்க கொடுத்தா போதும், இங்க வந்து நீ ஆடுனா போதும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு முத்திரையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த முத்திரையை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் முத்திரையை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பெறவில்லை என்றாலும், பேசவில்லை என்றாலும் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் தன்னுடைய பேச்சு முதற்கொண்டு, நடை முதற்கொண்டு, நம்முடைய பாவனை முதற்கொண்டு எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் தடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் தடுப்பார். அப்படி ஒரு வேளை நம்ம என்னைக்காவது தப்பி தவறு எங்கேயாவது யாரையாவது குற்றப்படுத்தும்படி ஏதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லுவோம்னால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்தும். நாம் பாதிக்கப்படுவோம், மனசஞ்சலப்படுவோம், நமக்கு வருத்தமாவது காணப்படும். அப்படிலாம் நமக்குள்ளே இருக்குன்னா பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம இப்படி பேசிட்டோமே, நம்ம இப்படி செஞ்சிட்டோமே என்கிற ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே காணப்படும். எதற்காக? நாம் பிரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே மீட்கப்படும் நாடு என்று நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க முத்திரை பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாயிருங்கள். சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாய் உத்தமமாயிருங்கள். யாவருக்கும் உண்மையாய் காணப்படுங்கள்.
கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுங்கள். மீட்கப்படும் நாள் என்று பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வருகை நாட்களிலே பிரதான எக்காலம் துணிக்கிற பொழுது நாம் வருகையிலே அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் போவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நாம இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தகப்பனே இயேசப்பா, நாங்கள் ஆண்டவரே முத்திரையை குறித்து அடையாளங்களை குறித்து ஒரு செய்தியை பார்ப்பதற்கு எங்களோடு இடைப்பட்டு அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆபிரகாமோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்க இயேசப்பா. நீங்கள் எங்களோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு முத்திரையை நீங்கள் பரிசுத்த ஆவி என்கிற ஒரு முத்திரையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை நிரப்புங்க தகப்பனே. ராஜாவை சோத்தரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர்தாமே எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தி நாங்கள் உங்களுக்கு உண்மையாய் உத்தமமாய் காணப்பட்டு உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒருவேளை கடைசி நாட்களிலே ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையாகிய அந்த 666 ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அந்த காலத்துக்குள்ளே கடந்து செல்லாத படிக்கு இயேசப்பா ஸ்தோத்திரம். உங்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினையும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர்.